அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புள்ளேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2017ஆம் ஆண்டு வந்த ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் புள்ளேல், முதலாவது கேள்வியை பாருங்கள். 2017 வந்து முதலாவது கேள்வி. அணு கட்டமைப்பு தொடர்பான தொம்சனின் பிளம்ஸ்பூனிங் மாதிரியை பிழையென நிரூபித்த விஞ்ஞானி யாருன்னு கேட்டீங்க. ரைட், எங்களுக்கு தெரியும். பிளம்ஸ்பூனிங் மாதிரி வந்து யார்ட? ஜே தொம்சன் தான் பிளம்ஸ்பூனிங் மாதிரி கண்டுபிடிச்சேன். அதை பிழையென நிரூபித்தவர் யார்? எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட், அவரோட மாணவர். சரிதானே? இது விஞ்ஞானிகள் சம்பந்தமான கேள்வி. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோணும், பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இதில் ஆன்சர், முதலாவது ஆன்சர் ரோபர்ட் மில்லிகன் வந்து இலத்திரண்ட ஏற்றத்தோடு சம்மந்தப்படுதால் பொதுவாக கேட்டு வரையிலும் இலத்திரன் ஏற்றத்தை துணைந்து வரண்டா ரோபர்ட் மில்லிகன். நீல்ஸ் போர் வந்து போர்ட கொள்கை சரியா சம்மந்தப்பட்டவர். கோல்ட்ஸ்டைன் வந்து நேர்கதிரில் சம்மந்தப்படுவார். நேர்கதிரில் சரியா கோல்ட்ஸ்டைன். மோஸ்ட்லி வந்து பொதுவாக அணுவன் துணிஞ்சல் அணுவன் சம்மந்தப்பட்டால் மோஸ்ட்லி பொதுவாக சம்மந்தப்படுவார். சரியா? ரைட். அப்போ இதுக்கு முதலாவதுக்கு ஆன்சர் உண்டு. இரண்டாவது கேள்வி பாருங்கள். சரியா? இரண்டாவது கேள்வி 5 கூட்டு சந்திக்கு. ரைட். பின்வரும் கூட்டுகளில் பொய்யான கூட்டு எத்தனை கேட்டீங்க? CO2, BF3, PF3, CFO, XeFO, SF6. பாருங்கள், எல்லா மூலக்கூறுகளும் முனைவு பங்கீட்டுவல பிணைப்புகளை கொண்டுள்ளன. எல்லா மூலக்கூறுகளும் முனைவு பங்கீட்டுவல பிணைப்புகளை கொண்டுள்ளன. ரைட், பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு முனைவு பங்கீட்டுவல பிணைப்பை காட்டியான். சரியா? எங்களுக்கு தெரியும், சில சேர்வைகள் முனைவுள்ள சேர்வைகளீகி, சில சேர்வைகள் முனைவற்ற சேர்வைகளீகி. நீங்கள் தீரியல் படிச்சிக்கும் சமச்சீரான வடிவம், சமச்சீரட்ட வடிவத்தை வச்சு. சரியா? சேர்வை முனைவீந்தோ முனைவில்லையோ அதில் வர பிணைப்புகள் வந்து பொதுவாக முனைவுள்ளதாக தான் அமையும். மின்னழுத்தன்மை வித்தியாசம் ஈக்கும். சரியா? உதாரணத்துக்கு எடுப்போம். இப்போ முனைவுள்ள சேர்வைகள் முனைவட்டதில் தெரிந்த வார முனைவட்ட சேர்வைகளில் சமச்சீரான வடிவத்தில் அடங்குது. சமச்சீரான வடிவத்தில் அடங்கு சேர்வைகளிக சமச்சீரான. இப்போ நேர்கோடு தலமுக்கோணம் நான்முகி தலசதுரம் இல்லாட்டி சதுரத்தலம் என்று. சரியா? முக்கோண இரு கூம்பகம் எண்முகி சமச்சீரான வடிவங்களை வாட மெய்யணு சுற்றி ஒரே அணுக்கள் ஈந்தா முனைவற்ற சேர்வைகள். மெய்யணுக்களை சுற்றி ஒரே அணுக்கள் என்றால் முனைவு இல்லை, முனைவற்றது. இது தவிர்த்து அடுத்த வடிவங்களுக்கு 5 வடிவம் வரும். இதில் 6 வடிவம், இதில் 5. கோண டி ஷேப் கூம்பகம், முக்கோண கூம்பகம், சீசோ, சதுர கூம்பகம். சரிதானே புள்ளே? வாழ மெய்யணு சுற்றி எந்த அணுக்கள் இருந்தாலும் முனைவு ஈக்கி. சரியா? ரைட். இப்போ பார்ப்போம். இதில் முனைவற்றது என்ன? சேர்வை முனைவற்றதாக இருந்தாலும் அதில் வர பிணைப்பு வந்து முனைவு உடையது. உதாரணத்துக்கு CO2 வந்து நேர்கோடு. சேர்வை முனைவற்றது, ஆனால் அந்த பிணைப்பு முனைவிக்கு மின்னழுத்தன்மை வித்தியாசம் ஈகி. மின்னழுத்தன்மை வித்தியாசம் ஈந்தால் இது முனைவு திருப்புதலாக நீக்கி. அப்போ அந்த பிணைப்புக்கு முனைவாக்கம் ஈகி. விளங்குதா? இந்த 2 இங்கே முனைவாக்கம் ஈகி, இதுக்கு முனைவாக்கம் ஈகி. 2 கேன்சலாகி சேர்வை முனைவற்றது தான், ஆனால் பிணைப்பு முனைவாக்கம் ஈக்கி. அப்போ இவற்றில் எல்லா மூலக்கூறுகளும் முனைவு பங்கீட்டோடு பிணைப்புகளை கொண்டுள்ளன. சரியோ? இதில் எல்லாத்துலேயும் மின்னழுத்தம் வித்தியாசம் ஈக்கி. இதில் BF3 தான் போரனுக்கும் ஃப்ளோரினுக்கும் மின்னழுத்தம் வித்தியாசம் ஈக்கி. PF3ல் சரியா வடிவத்தை கீறி பாருங்கள். சரியா? BF3 தலை முக்கோணத்தில் வரும் PF3. சரியா? இல்லை எல்லாத்தையும் மின்னழுத்தன்மை வித்தியாசம் ஈக்கி. அப்போ முனைவு பங்கீட்டோடு பிணைப்புகளை கொண்டுள்ளன. கூட்டு சரி. எல்லா மூலக்கூறுகளும் வெவ்வேறு வடிவங்களை கொண்டுள்ளனவாம். பார்ப்போமே. இதில் வடிவத்தை கீறோம். CO2 பெருமானம் எத்தனை? 16 நேர்கோடு. BF3 பெருமானம் 21, 3, 24. சரியா? கூட்டன் பெருமானத்தை போடுங்க. தலை முக்கோணம். அப்போ PF3 முக்கோண கூம்பகம் வரும். முக்கோண கூம்பகம். CFO நான்முகி. XeFO 28, 8, 30,
6. சரியா? அப்போ சதுரத்தளம் SF6 எண்முகி SF6. சரியா? அங்கே இருக்கேன். சரியா? பாருங்க. எல்லா மூலக்கூறுகளும் வெவ்வேறு வடிவங்களை கொண்டுள்ளன. சரியோ? இது நேர்கோடு, தல முக்கோணம், முக்கோணம், கும்பகம், நான்முகி, தலசதுரம், எண்முகி, கூட்டு. சரி, அந்த கூட்டும் சரி, ஃபஸ்ட் கூட்டும் சரி, ரெண்டாவது கூட்டும் சரி. எல்லா மூலக்கூறுகளும் அட்டம விதிக்கு கீழ்ப்படிவதில்லை. அட்டம விதி என்றால் மெய்யணு சுத்தி எட்டு இலத்திரங்கள் ஈக்கணும். 8 இலத்திரம் நீந்தா அட்டம விதி. இதில் 8 இருக்குது. ஒரு பிணைப்பில் 2 இலத்திரம் நீங்க, ஒரு பிணைப்பில் 2 இலத்திரம் நீங்க. இதில் மெய்யணு கார்பன் 4 பிணைப்பு தான் 8 இலத்திரம் நீங்க. இது ஓகே, அட்டம் இது கீழ்ப்படியும். இதில் 6 இலத்திரம் தான் நீங்க, அப்போ இவர் கீழ்ப்படியாது. 8 பார்க்க கூடினாலும் கீழ்ப்படியது இல்லை, 8 பார்க்க குறைஞ்சாலும் கீழ்ப்படியாது. இவரில் சரி 8 இருக்குது. இதில் 2 3 பிணைப்பிக்குது. 3 பிணைப்பிந்தா 6 தான். இது சரி, இவரும் சரி. இவர் மீறு 6 மெய்யணு சுற்றி 8 அணுக்களுக்கு மேலே. சரியா? பிணைப்பில் 2 இவரில் மீறு 6. அப்போ அட்டம் இதுக்கு எல்லா மூலக்கூறுகளும் கீழ்ப்படிதா? இல்லை, 3 மூலக்கூறுகள் தான் கீழ்ப்படிது. அடுத்த 3 மூலக்கூறுகளும் மீறுது. அப்போ அந்த கூற்றுப்பில எல்லா மூலக்கூறுகளும் முனைவற்றன. பார்ப்போம். எல்லா மூலக்கூறுகளும் முனைவற்றன. எல்லா மூலக்கூறுகளும் முனைவற்றன. சரியா? பார்ப்போம். இது நேர்கோடு, இது நேர்கோடு, இது தலமுக்கோணம், தலமுக்கோணம், முக்கோண கூம்பகம், நான்முகி, தலசதுரம், தலசதுரம், எண்முகி. சரியா? பாருங்க. ரைட். நான் என்ன முந்தி சமச்சீரான வடிவம், சமச்சீரற்ற வடிவத்தை பாருங்கள். இவர் சமச்சீரான வடிவத்தில் 6 நேர்கோடு, தலமுக்கோணம், நான்முகி, தலசதுரம், எண்முகி, முக்கோண இரு கூம்பகம் தான் வார. முக்கோண கூம்பகம் வாரில்லை. இவர் மெய்யணுசத்து எந்த அணுக்கள் இருந்தாலும் இவர் முனைவு ஈக்கி இவரால் அந்த கூட்டு பிழையாகுது. அடுத்த 4 முனைவட்டதுதான் மெய்யணுசக்தி ஒரே அணுக்கள். அடுத்த 5 1 2 3 4 5 இந்த 5 மையணுசக்தி ஒரே அணுக்கள். முனைவட்டது சமச்சீரான வடிவங்கள். இவர் முக்கோண கூம்பகம், சமச்சீரற்ற வடிவம், கோனல் ஷேப், டி ஷேப், சீசோ, முக்கோண கூம்பகம், சதுர கூம்பகம். வாங்கல்ல மையணுசக்தி எந்த அணுக்கள் இங்காலும் முனைவு ஈக்கி இவற்றில் எல்லா மூலக்கூறுகளும் முனைவற்றன்னு சொல்லிக்கி பிள்ளை PF3 பிள்ளையாகுது. அப்போ 3ஆம் கூட்டும்பத்தில் பிள்ளை, 4ஆம் கூட்டும் பிள்ளை. அதுதான் ஸ்கீமில் 3,4 ஆசிரியர் கொடுத்தி. சரியா? 5ஆவது பாருங்கள். 2 மூலக்கூறுகள் மாத்திரம் அவற்றின் மத்திய அணுக்களில் மெய்யணுவா தனிச்சோடி இலத்திரங்களை கொண்டுள்ளன. இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் ஈக்குது, இதில் இல்லை, இதில் ஈக்குது, இதில் இல்லை. அப்போ 2 தனிச்சோடி ஈக்குது. மையணுவில் தனிச்சோடிக்கு 2 சேர்வைகள். கூட்டு சரி. 2 தனிச்சோடி இலத்திரங்களை கொண்டுள்ளன. கூட்டு சரி. 2ஆவதுக்கு 3ஆவதும் 4ஆவதும் வரும். விளங்கிக்குமே நினைக்கியா? சரியா? நாங்கள் அடுத்து கேள்விப்போம். 4ஆவது கேள்வி பாருங்க. அடுத்தது 4ஆவது கேள்வி. நேர்திரசன் ஒட்சியற்ற நிலை -1 இருப்பது எதுலன்னு கேட்டி. சரியா? ரைட். இப்போ இதில் நாங்கள் சரியா வடிவத்தை கீறினா எங்களுக்கு பிழை போகாது. ஏன்னா சில தெரிந்து கொள்ள வேண்டிய வடிவங்கள் வாரே. அந்த டைமுக்கு எங்களுக்கு வளமே போல் அப்படி பரிமாணத்தை பார்க்க. அமோனியாலும் ஓகே, இதுக்கு -3 வரும், +3 வரும். மின்னேற்றமை கூணத்துக்கு மைனஸும் மற்றது ப்ளஸ்ஸும் போட்டு பார்க்கலும். சரியா? ஆனால் வடிவத்தை கீறினா இலகுவாக விடைப்புகள். இப்போ முதல்ல N2O4, N2O, NO2F என் வடிவத்தை கீரைச்சல் ஏன்னா பிளவுகாமல் செய்யுது. ஏன்னா சில வடிவங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வடிவத்தில் வார. இப்போ NH2OH தெரிந்து கொள்ள வேண்டிய வடிவம் தான். N2Oவும் தெரிந்து கொள்ள வேண்டிய வடிவம். சரியா? ரைட். அப்போ பார்ப்போம். N2O4 இப்படி கீறினாங்க. சரியா? ஒன்றுக்கு டபுள் பாண்ட், இதுக்கு ப்ளஸ் வரும். சரியா? ரைட். N2O இப்படி தான் வர. சரியா? NO2F, NH3.
சரியா நீ வடிவம் தீர படிச்சு NH2OH அம்மோனியா போகலாம் NH2OH கீறு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH குரூப் வந்து இதுவும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வடிவம் தான் ரைட் பாருங்கள் இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் பார்ப்போம் இதில் நைட்ரஜன் ஆக்சைடு நிலை நைட்ரஜனால் நைட்ரஜனுக்கு இல்லை இவத்தால் 2 பிணைப்பிக்குது மின்னேற்றன்மை கூணத்துக்கு மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அவத்தில் இதால் 2 ப்ளஸ் வரும் இதால் இந்த பிணைப்பால் ஒரு ப்ளஸ் சரியா மின்னேற்றன்மை கூணத்துக்கு மைனஸ் அடுத்தது ப்ளஸ் இந்த பிணைப்பால் ஒன்று இதில் 2 1 அப்போ 3 ஏற்கனவே இதில் ப்ளஸ் 1 இருக்குது ஷேர் வேறு அப்போ +4 நைட்ரஜன் ஆக்சைடு நிலை +4 அப்படிங்கிறது இப்படி பார்க்காம வரும் நாங்கள் ஆக்சிஜனுக்கு -2 கொடுക്കുക ஆக்சிஜன் -2 கொடுക്കുക அதில் 4 மைனஸ் செட்டப்போ ஒரு நைட்ரஜன் +4 இதுக்கு ஓகே N2Oக்கு பாருங்கள் N2Oவில் வந்து இதுக்கு -1 இதுக்கு -1 சரியா இதுக்கு -1 இதுக்கு +1 ஏற்கனவே ஒரு ஏட்டம் முடிக்குது அப்போ +2 இந்த நைட்ரஜனுக்கு +2 இந்த நைட்ரஜனுக்கு 0 சராசரியாக +1 தான் எடுக்கணும் சராசரி ஆக்சிஜன் அதுக்கு நைட்ரஜன் +1 என்ன வடிவத்தை கீறி பார்க்கணும் பட் நீங்கள் சும்மா பார்த்தா -2 +1 எடுப்பீங்க சரியா இது வார முறை பாருங்கள் வடிவத்தில் சரியா ஒன்றுக்கு 0 ஒன்றுக்கு +2 வருது சராசரியாக தான் +1 எடுக்கணுமா இதில் ஹெட்டி -1 வார தான் கேட்டீங்க NO2Fல 2 பிணைப்பீங்க அது ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் அப்போ இதில் +2 இந்த ப்ளஸ்ஸையும் கூட்டணும் வார 8 கூட அப்போ 3 இதால் 4 அதுலேயும் +4 சரியா சாரி இங்கேயும் முடிக்குது இந்த பிணைப்பு மீக்கி +5 இந்த பிணைப்பு மீக்குது இதில் நைட்ரஜன் வந்து +5 இவருக்கு மைனஸ் இவருக்கு +1 சரியா அமோனியாவில் வெறுத்தான் மின்னத்தன்மை கூட அப்போ ஒரு மைனஸ் 3 பிணைப்பிக்கு -3 விளங்குதா இதில் இது 2 ஆலயம் ஹைட்ரஜன் எனர்ஜிக்கு இதில் வந்து -2 வரும் வச்சுக்கு ஆக்சிஜனால் +1 வச்சுக்கு வருமே ஆக்சிஜனுக்கு மின்னத்தன்மை கூட +1 அப்போ -2 +1 விளைவாக -1 வரும் அப்போ NH2OH ஒட்சியேற்றன் -1 சரியா இதை கட்டமைப்பு தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா சரியா நீங்கள் இனோர்கானிக்லேயும் கூட்டம் 15 கீழே படிப்பது சரியா ரிசர்ச் புக்கில் படிவத்தோடு கொடுத்து இது ஹைட்ராக்சிலமைன் சொல்லுது ஹைட்ராக்சிலமைன் NH2OH சரிதானே அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் 5வது அடுத்த கேள்வி போம் நாங்கள் 5வது கேள்வி வாங்க சரியா அடுத்த கேள்வி பார்ப்போம் 5வதுல மத்திய அணுவை சூழ முக்கோண கூம்பக இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதத்தை அடிப்படையாக கொண்டு பல மூலக்கூறுகளின் வடிவங்கள் உருவாகியுள்ளன அவை யாவையும் கேட்டு சரியா ரைட் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் இலத்திரன் சோடிக்கேத்திர நிமித்தந்திக்கு நேர்கோடு சரியா தலமுக்கோணம் நான்முகி முக்கோண கூம்பகம் கூம்பகம் எண்முகி சரியா 5 இலத்திரன் சோடிக்கேத்திர நம்ம SP SP2 SP3 SP3D SP3D2 சரியா இந்த நேர்கோடில் உள்ளடங்கு வடிவம் இது இலத்திரன் சோடிக்கேத்திர நிலைமா இங்கே வடிவம் இதில் நேர்கோடு வடிவம் உள்ளடங்கும் இலத்திரன் சோடிக்கேத்திர நிலைமம் நேர்கோடு தான் அது வடிவம் நேர்கோடு வரும் நேர்கோடு வடிவம் வரதில் சரியா ரைட் இதில் வந்து கோணல் உள்ளடங்கும் 18 பெருமானம் வர கோணலும் கோண வடிவமும் தலமுக்கோண வடிவம் உள்ளடங்கும் இதில் கோண உள்ளடங்கும் 20 பெருமானம் வர கோணம் உள்ளடங்கும் முக்கோண கூம்பகம் உள்ளடங்கும் நான்முகி வடிவம் உள்ளடங்கும் நீங்கள் தியரியில் படிச்சுக்கும் நான் வேஸ்ட் பண்ணேன் இதில் வந்து நேர்கோடு உள்ளடங்கும் 22 பெருமானம் வர நேர்கோடு இதில் 16 பெருமானம் வர நேர்கோடு தான் இதில் உள்ளடங்க நேர்கோடு உள்ளடங்கும் முக்கோண இருக்கூம்பக வடிவம் உள்ளடங்கும் டி ஷேப் உள்ளடங்கும் சீசோ நிறத்தாடு வலை உள்ளடங்கும் இதில் வந்து சதுரத்தலம் தலசதுரம் உள்ளடங்கும் சரியா எண்முகி உள்ளடங்கும் சதுர கூம்பகம் உள்ளடங்கும் தலசதுரம் எண்முகி முக்கோண இல்லை சதுர கூம்பகம் இதை வச்சு இலகுவாக விரைப்பகையிலும்
முக்கோண கூம்பக இலத்திரன் சோடிக்கு எத்தனத்தில் உள்ளனுங்க வடிவங்கள் நேர்கோடு முக்கோண கூம்பகம் முக்கோண கூம்பகம் டி சீசோ. அப்போ ஆன்சர் இரண்டாவது ஆன்சர் உள்ளடங்கும். சரியா, இரண்டாவது ஆன்சர் அஞ்சாவது. சரிதானே? இப்போ நீ தியரியில் படிச்சிக்கும். ரைட். நான்முகிக்குள்ளுக்கு 3 வருது. சரியா, தலை முக்கோணத்தில் 2 வருது. சரியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், நான் அடுத்த கேள்வி போம். அடுத்த கேள்வி 9வது கேள்வி. 9வது கேள்வி செய்யும் போது நான் 11வது கேள்வி முடிச்சுட்டு வரேன். இது தேவைப்படும். இதை வச்சு என்னை விளங்க பார்த்தது லேசி. சரியா, ரைட். கோணம் சம்பந்தமானது, பிணைப்பு கோணம் சம்பந்தமானதில் பாருங்கள். பிணைப்பு கோணம். சரியா, ரைட். எங்களுக்கு தெரியும் நேர்கோடு வடிவம் வர்றதுக்கு நேர்கோடு வடிவத்துக்கு எத்தனை பெருமானம் கொடுக்க? நான் 180 பெருமானம் கொடுக்க. நேர்கோடுக்கு 180 பெருமானம் கொடுக்கு. சரியா, ரைட். தலைமுக்கோணி இலத்திரன் சோடிக்கு ஏற்ற நிதம் ஒரு தனிச்சோடி வர கோணலியே ஒரு தனிச்சோடி வர்றது. அதுக்கு நான் பொதுவாக கொடுக்க பெருமானம் 118 SO2 உதாரணம் செல்லணும். SO2 உதாரணம் செல்லலும். தலைமுக்கோண வடிவத்துக்கு நான் கோணம் 120. சரியா, தலைமுக்கோணத்துக்கு 120. சரியா, நான்முகிக்கு 109.5. முக்கோண கூம்பத்தான் அளவாக கொடுக்குறது 107. இதுக்கு நான்முகி என்ன காரணம்? CCl4 CFO. முக்கோண கூம்பத்து உதாரணத்துக்கு NH3 விளங்குதா? கோணலுக்கு உதாரணம் 104.5. H2O உதாரணத்துக்கு இருங்களே 104.5. சரியா, ரைட். அவ்வளோ கோணம் போதும். சரியா, இது போல் தான் அடிக்கடி வார. சரி தானே? ரைட். அடுத்தது ஓரளவுக்கும் மீக்கி இப்போ இதில் வாரம் 3 90. சரியா, இதில் வாரம் 3 90 பாகிசி வார. முக்கோண கூம்பகத்தில் 120 மடங்கு 90 மடங்கு அது தேவையில்லை. டி ஷேப் அது அடுத்தது ஓகே. இவ்வளோதான் தெரிஞ்சுக்கொண்டா போதும் பெருமானமாக. ரைட், சரியானே? ரைட். இப்போ பார்ப்போம். இப்போ இதில் சில விதிவிலக்குகள். இப்போ இது ஓகேதானே? இப்போ இது தேவையான மார்க் பண்ணிக்கோங்களா. ஒரு தனிச்சோடி வார கோணலுக்கு பெருமானம் 118. 2 தனிச்சோடி வந்தால் 104.5. இல்லாட்டி நீங்கள் இதை வச்சு பாருங்கள். இலத்திரன் சோடிக்கு எதை இதை வச்சு விலங்கெடுக்கலும்னா பரவாயில்லை. சரியா, ஏண்டா இப்போ நான்முகி என்றா அதுக்கு CCl4 எடுக்கேனே. 4 பிணைப்பு. சரியா, இப்போ கோண ஷேப்பிக்கு அதில் வந்து அதுக்கு HTS எடுக்கேனே. இப்போ விதத்தில் 2 பிணைப்பு. அடுத்த 2 தனிச்சோடி. பிணைப்பு பதிலாக தனிச்சொடி வந்தால் கோணம் குறையுது. பொதுவாக தனிச்சொடி வந்தால் கோணம் குறையுது. தள்ளுகை காரணமாக கோணம் குறையுது. விலங்க பார்த்து நிற்பேன். சரிதானே? இப்போ நீங்கள் இதை விலங்கெடுத்திக்கும். இப்போ வாங்க கோணலில் உதாரணத்துக்கு கோணல் சம்பந்தமான ஒரு விளக்கம் முழுகாரன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன இப்போ NH3 முக்கோண கூம்பகம். சரியா, NH3 வந்து முக்கோண கூம்பகம். சரிதானே? ரைட். NF3யும் முக்கோண கூம்பகம். 2ம் ஒரே வடிவம், ஒரே ஷேப். இதில் யாருக்கு மின்னதிர்த்தன்மை கூட இல்லை கோணம் யாருக்கு? 2க்கும் அன்னலவாசம்னா பொதுவாக முக்கோண கூம்பகம் 107 கொடுக்கு. இப்போ 4 109.5. அதில் ஒரு பிணைப்பு வேலை ஒரு தனிச்சொடி வந்து அப்போ தனிச்சொடி வந்தால் குறையுதுன்னு சொன்னேன். அப்போ 107. சரியா, NH3 பொதுவாக 107 கொடுக்கு. அப்போ NF3க்கும் 107 இல்லை. அதில் சின்ன விளைவுகளுக்கு வராது. எப்படி தெரியுமா? நாங்கள் ஹதக்கிய இப்போ இதில் எல்லாம் சரி ஒரே வடிவம். இப்போ பார்க்கணும் தனிச்சோடியும் ஓகே, ஒரே தனிச்சோடி. இதில் நைட்ரஜன் ஹைட்ரஜனில் பிணைப்பு சோடி இலத்துங்க யார் கிட்டிப்பார்? நைட்ரஜன் கிட்டிப்பார். மின்னழுத்தம் கூடினாலு கிட்டான் பிணைப்பு சோடி இலத்திரம் நிற்கி. இதில் ஃப்ளோரின் கிட்டான் நிற்பார். நைட்ரஜன் ஃப்ளோரினில் யாரும் மின்னழுத்தன்மை கூட ஃப்ளோரின். இவரில் வந்து ஃப்ளோரின் கிட்டிக்கார். இதில் நைட்ரஜன் மெய்யணு கிட்ட பிணைப்பு சோடி இலத்திரம் நீந்தா பிணைப்பு சோடி அதில் தள்ளுகை கூடி மையனு கிட்ட பிணைப்பு சோடி இலத்திரங்கள் இந்த பிணைப்பு சோடி தள்ளுகை அதில் கூட மையனு கிட்டே இருந்தால் நான் பிணைப்பு சோடி தள்ளுகை கூடன்னு சொல்லுவேன். அதால் கோணம் கூட தள்ளுகை கூடி இதில் கோணம் கூட 107. நான் இடத்துல 107 பார்க்க குறையுது 102 மட்டும் வார. சரியா, இது செஞ்சு கோணம் அடிக்கடி வார இந்த பெருமானம் கூட கேட்டு அடிக்கடி வந்து வாசப்பல்ல நிறைய இடத்துல வந்து. சரியா, ரைட். அதே போல் அதுக்கு H2S எடுப்போமே. சரியா, 2 தனிச்சோடி வந்தால் கோணல். அப்போ 104.5 கொடுக்க வேண்டிய பொதுவாக
H2Oக்கு 104.5 பொதுவாக கொடுக்கு. ஆனால் இதுக்கு அதே பார்க்க குறையுதேன் முந்தி போகலாம். ஒரே வடிவம் ஒரே தனிச்சொடிக்குது. சரியா? இதில் முன்ன மையனு ஆக்சிஜனு கிட்டிக்குது. பிணைப்பு சொடியில் திறங்கள் ஆக்சிஜனு கிட்ட. இதில் சல்ஃபர் கிட்ட என்னன்னா ஆக்சிஜன் சல்ஃபர் பார்க்க ஆக்சிஜனுக்கு மின்னேற்றமே கூட. இதில் மையனும் நல்லா கிட்ட. இதில் ஒரு நடுவு மாதிரி விளங்குதா? அப்போ இவரில் தள்ளுகை கூட, இவற்றில் தள்ளுகை குறைச்சல். இவற்றில் 104.5 குறையுது. 98 தான் மாறு. சரியா? 92 பாகை மாதிரி வாரம். ரைட். அது பெரும்பாலும் தேவையில்லைன்னா இப்படி வந்தால் ஒரே செருவிகள் வந்தால் பிணைப்புச்சோடியை வச்சு பாருங்கள். பிணைப்புச்சோடி தள்ளுகை வச்சு பாருங்கள். சரிதானே? ரைட். இப்போ விளங்கிக்குமே நினைக்கிய. இப்போ பார்ப்போம் இந்த கேள்விக்கு வரும். இந்த கேள்வியில் சரியா NO2 ப்ளஸ் கீரோம் நேர்கோடு. சரியா? NO2 மைனஸ் NO2 சரியா? NO2 அடுத்தது NO4 மைனஸ் NO4 மைனஸ் 4. நேர்கோடுகளை பெருமானம் 180. ஒரு தனிச்சொடி வந்தது 118. 3 பிணைப்பைந்த தலைமுக்கோணம் தலைமுக்கோணத்துடன் சோடிக்கேற்ற பார்த்து செய்ய இல்லாட்டி வடிவத்தை பாருங்களேன். தலைமுக்கோண வடிவம் என்ன 120. அதில் ஒரு பிணைப்பில் ஒரு தனிச்சொடி வந்தது கொஞ்சம் குறைய 118. சரியா? NO2 கொஞ்சம் வைங்க. NO4 மைனஸ் 109.54. அப்போ இவருக்கு கூட 180க்கு கூட ரெண்டாவது வரை வரும். NO2 ஒரு தனி இலத்திரம் தான் நீக்குது. இப்போ பிணைப்பாய் தான் 120. சரியா? ஒரு தனிச்சொடி வந்தால் கொஞ்சம் குறையுது. இவற்றில் ஒரு தனி இலத்திறன். இப்போ 120 பார்க்க குறையோணும். ஆனால் விதி விலக்கு NO2 மாத்திரம் விதி விலக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 120 பார்க்க கொஞ்சம் கூடுது. NO2 134 பெருமானம் மாதிரி வார. சரியா? இல்லாட்டியும் உலகத்தில் விடைய புகையலாம் போகும். NO2 கொஞ்சம் கூடுன்னு தெரிஞ்சுக்கோணும். சரியா? அது சிலது விதி விலக்குகள் வார கெமிஸ்ட்ரியில். அப்போ இவற்றில் NO2 ப்ளஸ் அப்போ ஒரு NO2 அது பிறகுதான் NO2 மைனஸ் NO4 மைனஸ். ஆன்சர் எத்தனை? அது 3வது ஆன்சர். சரியா? அப்போ மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? சில பெருமானங்கள் தெரிஞ்சு வச்சு கொண்டாலும் இல்லை. NH3 NF3 பெருமானங்களை தெரிஞ்சு வச்சு கொண்டாலும் இல்லை. அதை இலகுவாக விரைப்பித்துக் கொள்ளணும். சரியா? ரைட். அப்போ விளங்கிக்கு நினைக்கிய அடுத்த கேள்விப்போம். 9வது கேள்வி வாங்க. லித்தியத்தின் வலுவளவு இலத்திரனால் உணரப்படும் பயன்படு கருவேற்றம். நான் என்ன பயன்படு கருவேற்றம் என்றால் கருவேற்றத்திலிருந்து அகோட்டு இலத்திரம்னா கழிங்க. லித்தியத்துக்கு வந்து கருவேற்றம் 3, அகோட்டு இலத்திரம் 2 வரும். அப்போ 1. இப்போ ஆன்சர் ப்ளஸ் 3லும் குறைவாகும். அதுதான் வரும். 3லும் கூடயும் இல்லை, 3 சமனும் இல்லை, 7 சமனும் இல்லை, 7லும் குறைவாகும் நல்லமா, 3லும் குறைவாகும் நல்லமா, 3லும் குறைவாகும் என்ற ஆன்சர் தான் நல்லம். சரியா? அதாவது நான் இதில் பயன்பாடு கருவேற்றம் வந்து அது கருவேற்றத்தை பார்க்க குறைச்சல். கருவேற்றம் வந்து 3 லித்தியத்திட கருவேற்றத்தை பார்க்க குறைச்சல். அதான் ப்ளஸ் 3லும் குறைவுன்னு சொல்லிக்க. 2வது ஆன்சர் 9வதுக்கு. சரியா? 9வதுக்கு 2வது ஆன்சர். இதுக்கு முன்னே விளங்கப்படுத்திக்கிறேன். சரி, வீடியோவில் விளங்கப்படுத்திக்கி. ரைட். அடுத்தது பாருங்கள். 12வது கேள்வி பாருங்கள். 12வது கேள்வி. ஒரு விளக்கு செக்கனுக்கு 6 ஜூல் சக்தியை கட்புலொளியின் நீலப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யும். 1/10 ஃபோட்டான்களை பிறப்பிப்பதற்கு விளக்கு எவ்வளவு நேரம் ஒளிர வேண்டும் என்று கேட்டீங்க. சரியா? ரைட். 470 நானோமீட்டரை உற்பத்தி செய்யும். ரைட். இப்போ நான் பார்க்க வந்த ஃபோட்டோட சக்தி பார்ப்போம். ஒரு ஃபோட்டோட சக்தி பார்ப்போமே. E7HCO ஒரு ஃபோட்டோட சக்தி H வந்து 6.62 6/10 ஜூல் செகண்ட் -1 3/10 -8 லம்டா சந்திக்கு 470 நானோமீட்டர். நான் மீட்டர் மாற்றி 10.9 மீட்டர். சரியா? ஜூல் செகண்ட் ஆகிடும். ரைட். இதெல்லாம் 10 மடங்கெல்லாம் சுருக்குங்க. 10.25 வரும். இதை சுருக்கினா 10.17 வரும். இது ஒரு ஃபோட்டோன சக்தியான இவ்வளோ. இதை சுருக்கி எடுத்தால் 6.626 தரம் 3 கீழுக்கு 470 10.7 ஒரு ஃபோட்டோன். இப்போ ஹேட்டிக்கு 1/10 ஃபோட்டோன் உற்பத்தி செய்யணுமா? பெருப்போம் 1/10 ஃபோட்டோன் உற்பத்தி செய்யணுமா? 1/10 ஃபோட்டோன் உற்பத்தி செய்யறதுக்கு இவ்வளோ வந்து ஒரு ஃபோட்டோன சக்தி. இப்போ 1/10 ஃபோட்டோன் உற்பத்தி செய்ய எவ்வளோ வெளியிடக்கூடிய சக்தியை பார்க்கணும். இதை சுருக்கினா உங்களுக்கு ஒரு பெருமானம் வரும். சரியா? இதில் 10.17 அப்போ 10.3
10 அப்போ இந்த பெருமானம் 6.626 தர 3 கீழே 470. இதை சுருக்கி நான் உங்களுக்கு ஒரு பெருமானம் வந்து வரும். உங்களுக்கு வார பெருமானம் வந்து சரியா, உங்களுக்கு வார பெருமானம் 42.3 ஜூல்னு வரும். உங்களுடைய சுருக்கி பாருங்கள் சரியா. சுருக்கல் தான், மிக்ஸ் தான், அதிகாரத்தில் கெமிஸ்ட்ரி ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ ஒரு பெருமானம் வரும். இப்போ செல்லுதான் 6 ஜூல் உருவாக்கத்துக்கு 6 ஜூல் உருவாக்கத்தை 1 செகண்ட் ஒளிரணுமாம். அப்போ இவ்வளோ ஜூல் உருவாக்கத்தை எவ்வளோ செகண்ட் ஒளிரணும்னு பார்த்தா 6 ஜூலுக்கு 1 42 கண்ணளவா 7 ஜூலன்னு வரும். 7 செகண்ட். அப்போ 2வது ஆன்சர் சரியா. சரிதானே. வீட்டில் சுருக்கள் தான் நீக்கி வார பெருமானம் பார்த்த பிறகு செல்லுவாங்க தியரியில் கேள்வியில் 1 செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியை எடுக்கலுமெண்டா இவ்வளோ சக்திக்கு எவ்வளோ ஒளிரணும்னு பார்த்தா சரிதானே. அப்போ 12வதுக்கு 2வது ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி போவோம் சரியா. பாருங்கள், NH3 NF3 சம்மந்தமாக கொண்டு வந்து 36வது கேள்வி. NH3 NF3 பற்றி அடிக்கடி வாரேன் சரியா. ரைட், NH3யிலும் பார்க்க NF3யில் பிணைப்புச்சோடி தள்ளுகை நலிவானவைகளாகும். பாருங்கள், என்ன பிணைப்புச்சோடி யார் தள்ளுகை கூட இவரில் தள்ளுகை கூட பிணைப்புச்சோடி இவரில் மெய்யனு தூரம் மெய்யனு கிட்டே இந்த நாங்கள் பிணைப்புச்சோடி தள்ளுகை கூட இவரில் பிணைப்புச்சோடி தள்ளுகை இதுதான் பிணைப்புச்சோடி. பிணைப்புல வர இலத்திரம் தான் பிணைப்புச்சோடி இலத்திரம்னு சொல்லு சரியா. அப்போ NH3லாம் பிணைப்புச்சோடி தள்ளுகை கூட இவரில் குறைச்சல். அப்போ இவற்றை மாறி சொல்லி NH3யிலும் பார்க்க NF3 சரியாக தான் சொல்லி NH3யிலும் பார்க்க NF3யில் பிணைப்புச்சோடி தள்ளுகையை நலிவானவையாகும். சரி, NF3 ஆனது NH3யை விட உயர் இருமுனைவு திருப்பு திறனை கொண்டது. NH3 ஆனது NF3யிலும் பார்க்க NF பார்ப்போம். இதுக்கு உயர்முனைவு திருப்பு திறன் பார்க்க மின்னேற்ற வித்தியாசத்தை வச்சு இதில் மின்னேற்ற வித்தியாசம் அளவாக உண்டு. நைட்ரஜனுக்கு சரி 9 வார நைட்ரஜனுக்கு பெருமானம் மின்னேற்ற பெருமானம் 3, இதுக்கு 2.1 இதில் அன்னளவாக உண்டு சரியா. அன்னளவாக உண்டு. இப்போ விதத்தில் மின்னேற்ற வித்தியாசம் அன்னளவாக சமன். அதால் உயர் இருமுனை திருப்பு திறன் NF3க்குன்னு சொல்லலையே. அன்னளவாக சமனா தான் இது ஒன்றா கருதுவோம். அடுத்த விதத்தில் தனிச்சோடியால் ஒரு தள்ளுகை வாரதும் கூட, தனிச்சோடியாக தள்ளுகைன்னு வரதும் கூட வாங்க எல்லாம் தள்ளுது உள்நோக்கி மின்னேற்ற வித்தியாசம் பார்த்தோம் சரியா. இதில் வந்து இப்படி வருது, இங்கே தள்ளுது இங்கே இழுக்குது சரியா. இப்படியோ அன்னளவாக மின்னேற்ற வித்தியாசம் 2லேயும் சமன். அதால் விதத்தில் அன்னளவாக இருமுனை திருப்பு 2க்கும் சமன் கூடன்னு சொல்லலை சரியா. ரைட், இருமுனை திருப்பு திறன் பார்க்க அந்த மின்னேற்ற வித்தியாசத்தை வச்சியா. ரைட், அடுத்து NF3 NH3யை விட உயர் லீ மூலம்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த தனிச்சொடியை வழங்கும் ஆற்றல் லீ மூலம், தனிச்சொடியை வாங்கும் ஆற்றல் லீ அமிலம். NH3 NF3யில் சரியா. NH3 NF3யில் தனிச்சொடியை இப்போ யார் நல்லா வழங்குவாங்கன்னு பார்ப்போம் சரியா. இப்போ ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜன் மின்னேற்றமே கூறினார் இவர் நோக்கி பிணைப்புச்சோடியை வழங்குவார். இப்போ லேசாக தனிச்சோடியை வழங்குறதுக்கு இயலும். NH3யில் வந்து அந்த நைட்ரஜன் வந்து தனிச்சோடியை வழங்கத்தான் விரும்புவார். ஆனால் NF3யில் வந்து NF3 மின்னேற்றமே கூறினால் அவர் பக்கம் எடுத்துக்கொள்ள பார்ப்பார். இலத்திரங்களை பிணைப்புச்சோடியும் அவர் பக்கம் தான் நினைப்பார், இந்த விரையும் வழங்கத்துக்கு கூட மாட்டார் சரியா. அப்போ NF3 பார்க்க NH3யில் பிணைப்பு அந்த தனிச்சொடியை வழங்கும் ஆற்றல் கூட சரியா. இவர் தன் பக்கம் எடுத்துக்கொள்ள பார்ப்பார், ஃப்ளோரின் பிடிச்சி எல்லாரையும் இழுக்கத்தான் பார்ப்பார். இவர் வந்து வெளியே தள்ளுவார் சரியா. அப்போ NF3 உயர் லீ மூலம் இல்லை, NH3 உயர் லீ மூலம் என்றால் அதை பற்றி நீங்கள் விரிவாக அயன் செமனியில் படிப்பீங்களா. ரைட், அடுத்தது பாருங்கள், NH3யில் NH என்பதற்கான மின்னேற்றமை வேறுபாடு. NF3யில் NF என்பதற்கான வேறுபாடுறதுக்கு அன்னளவா சமன் மின்னேற்றமை வேறுபாடு வந்து அன்னளவா சமன் 1.9 என்பது அன்னளவா சமன் தான். NH3யில் NF3யில் இதுக்கு 3 ஃப்ளோரினுக்கு 4 இதுக்கு 2.1 அன்னளவா சமன் தானே. 9 என்பது அன்னளவா சமன் சரியா. அதான் அப்படி சொல்லி அப்போ D கூட்டு சரி A கூட்டு சரியாகின. அப்போ AD 4ஆம் ஆன்சர் வரும். AD 4ஆம் ஆன்சர் சரி தானே.
அடுத்தது 39வது கேள்வியும் பார்ப்போம். 39வது கேள்வியும் பார்ப்போம். சரியா, தொடியின் தந்திக்கு பென்சீன் மேலே CH3 பார்ப்போம். எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கும். எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில், அதாவது sp2க்குள் அடங்குவதெல்லாம் ஒரே தளமோ, அது சரி. வெறும் sp3 என்றாலும் வெறும் sp3 என்றாலும் இந்த கார்பன் நீந்தி வெறும், இப்போ உதாரணத்துக்கு பென்சீனை நாக்கிறேனே, சரியா, ரைட். இப்போ இவ்விடத்தில் ஹைட்ரஜன் பதிலாக இப்போ CH3 வந்து, சரியா, சரிதானே, பாருங்க. ரைட். இப்போ வளமையாக பாருங்க, sp2க்குள் அடங்குறதெல்லாம் நான் சொல்லி குறைய தளம் வந்து இவர் sp2க்குள் அடங்க இந்த கார்பன் ஓகே, இந்த கார்பன் sp2, 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 இந்த கார்பனுக்குள்ளுக்கு இவரும் அடங்குவார். அதால் இவரை வச்சு ஒரே தளத்தில் இருக்கும். எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளம் என்பது கூட்டு சரி. இவரும் sp3 என்று தெரியாக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரே தளம் இல்லை தான். இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரே தளம் இல்லை, நான் இந்த கார்பன் ஒரே தளமேன். இந்த கார்பன் இந்த sp2 கார்பனுக்குள்ளுக்கு அடங்கு, sp2க்குள் அடங்கு எல்லா அணுக்களும், sp2க்குள் அடங்கு எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கும். சரிதானே, இந்த sp2க்குள் அடங்கு வரும். அப்போ அந்த கூட்டு சரி. எல்லா கார்பன் பிணைப்புகளினதும் நீளங்கள் ஒன்று கொண்டு சமனாகும். பிற நாகையில் பென்சீனிக்கு இந்த பிணைப்பில் நாங்கள் பங்கிடுது. பென்சீனிக்கு கார்பன் பிணைப்பில் 1.5, இந்த 3 இரட்டை பிணைப்பையும் 6க்கு பங்குடுது இவத்தில். சரியா, 1.5 வெறும் வந்து சிங்கிள் போல். இந்த கார்பன் பிணைப்பு வரிசை உண்டு, இவத்தில் 1.5 விளங்குதா, இவத்தில் 1.5. அப்போ எல்லா பிணைப்பு நீளங்களும் சமன். பிற எல்லா கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புகளினதும் நீளங்கள் ஒன்று கொண்டு சமனாகும், அதுவும் பிழை. இவத்தில் இந்த கார்பன் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து sp3யோடு இணைஞ்சிக்கி இந்த ஹைட்ரஜன், இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து sp2வோடு இணைஞ்சிக்கி sp3 ஹான் பெருசி sp2வையும் பார்க்க விளங்குதா. அப்போ எல்லா கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புகளினதும் நீளங்கள் ஒன்று கொண்டு சமனாகும் பிழை. சரியா, பென்சீனிக்கு கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு நீளங்கள் சமன் தான். பென்சீனிக்கு 6 கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புகளும் சமன். பென்சீனிக்கு 6 கார்பன் பிணைப்பு நீளங்களும் சமன். ஆனால் இவரத்தில் பிழையாது. இவரத்தில் கார்பன் சிங்கிள் பாண்ட், பென்சீனில் கார்பன் 1.5. இதில் ஹைட்ரஜன் வந்து கார்பன் ஹைட்ரஜன் வந்து sp3 கார்பனோட ஹைட்ரஜன் இணைஞ்சிக்கி, இவத்தில் sp2 கார்பனோட இணைஞ்சிக்கி. எங்களுக்கு தெரியும் sp எம்பாக sp2க்கு சைஸ் பெருசி, sp2 எம்பாக sp3க்கு சைஸ் பெருசி. அதால் அந்த C கூற்றும் கீழே D கூட்டுவாங்க. எந்த ஒரு கார்பன் பிணைப்பு கோணமும் 120 பாகையாகுமோ, தல முக்கோணம் sp2 வெறும் sp2 எல்லா கார்பன் பிணைப்புகளினதும் 100. கார்பன் தான் கேட்டீங்க, கார்பன் ஹைட்ரஜன் கேட்க விவரம் 450 வரும். இந்த கார்பன் விவரத்தை தான் எந்த கோணங்களை தான் கேட்டு கார்பன் கோணங்கள். சரியா, 120. எந்த ஒரு கார்பன் பிணைப்பு கோணமும் 120. சரியா, தல முக்கோணம் கார்பன் இதைத்தான் கேட்டீங்க. தல முக்கோணத்தில் இருக்குது. ஸோ 120 sp2 தல முக்கோணமே. இப்போ 120 பெருமானம். இப்போ AD 4ஆம் மாதம். சரிதானே. அப்போ அடுத்தது கடைசி கேள்வி பாருங்கள். 41வது கேள்வியை பார்த்து முடிப்போம். 41வது இரு கார்பனேட் HCO3- வந்து அழிக்க எல்லா CO பிணைப்பும் ஒன்று கொண்டு சமனா இல்லை. கீரி பார்ப்போம். CO3- எப்படி கீரு CO3 2- CO3 வந்து 2 H+ H2CO3 உருவாகுது. இப்போ ஒரு H+ தான் செஞ்சுக்க HCO3- சொல்லுங்க. இதோட ஒன்று ஹைட்ரஜன் இணைஞ்சிக்கி அடுத்தல மைனஸ் விவரம் பூர்த்தி. இப்போ சரியா, இதுக்கு நான் 3 பரிவு கட்டமைப்பு கீரேலும். இப்போ அடுத்தது இங்கே சரியா, இங்கே டபுள் பாண்டை போடுங்க, இங்கே மைனஸ். அடுத்தது தான் டபுள் பாண்டை போடுவோம். 3 பரிவு கட்டமைப்பு கீருங்க. சரியா, இவற்றில் ப்ளஸ் வரும். சரியா, பாருங்கள் பூர்த்தி. சரியானே, ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே 2 மைனஸ். இவற்றில் ஏற்றப்பயிறு கூட. அப்போ இது உறுதியற்றது, இது ரெண்டும் தான் உறுதியானது. மொத்தம் 3 கீரையிலும்
HCO3 மைனஸ் 3 ஹீலியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாடமாக்கி வச்சுக்கோங்க. அதில் 2 உறுதியானது. அதில் 2ஆம் கூட்ட பாருங்கள், ஒரு கார்பனேட் அயனானது உறுதியான 3 இல்லை, மொத்தம் 3, உறுதியானது 2. ஸோ 2வது கூற்றுக்கு இல்லை. ஃபஸ்ட் கூட்டுக்கு வரும். CO பிணைப்புகள் கொண்டு சமனாம். CO பிணைப்பு எப்படி பார்க்க? CO பிணைப்பு இப்போ இவற்றில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த பை பிணைப்பு இவரை பங்குடணும். இவரை நாங்கள் இந்த பிணைப்பை சரியா பரிவு கலப்பா உண்மையான கட்டமைப்பு. இந்த பிணைப்பை நாங்கள் இந்த 3 பங்குடுதா, இவற்றில் 3 பங்குடையல இவரிடம் பூர்த்தியாக தான் நீக்கியார். இவரத்தில் இந்த ஆக்சிஜனோட இணைஞ்சிக்க அப்போ எல்லாம் கொண்டும் செய்யலாம். சரியா இணைஞ்சி இல்லாட்டி தனியாக இருந்தா இப்படி ஆக்சிஜனோட ஒன்று இணையில்லைன்றா தான் பங்குடையிடும். இப்போ இவரை 2 தான் பங்குடையிடும், 2 பங்குடுது 1.5. அப்போ இதில் CO பிணைப்பு, இந்த CO பிணைப்பு 2 1.5, இந்த CO பிணைப்பு 1. சரியா இது பரிவு கலப்பு கீர்னா இப்படி தான் வரும். விளங்குதா? அதுலேக்கு ஒரு இரட்டை பிணைப்பில் ஒன்றை 2 பேருக்கு தான் பங்குடையிடும். இந்த ஆக்சிஜனோட இணைஞ்சி இந்த 2 இணைஞ்சின்னா அப்புறம் ஒன்றும் செய்யறீங்க. சரியா நீங்கள் தியரியில் படிச்சுக்கோம். இப்போ அதில் CO பிணைப்பு 2 சமன். எல்லா CO பிணைப்புகளும் சமனா இல்லை, எல்லா CO பிணைப்புகளும் சமன் இல்லை. இந்த CO பிணைப்புக்கு நீளம் கூட, இந்த CO பிணைப்பு நீளம் குறைச்சல். சரியா ரைட். அப்போ விளங்கிக்குமா நினைக்கிய? அப்போ அந்த ஃபிஸ் கூட்டும்பியில் 41 5ஆம் மாதம். சரி தானே ரைட். அப்போ பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கோங்க. சரி தானே ரைட். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளும். வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி தானே ரைட். அப்போ நல்லா படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி லேசி. அப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 2-3 வருஷம் தான் ஈக்கி அதே முடிச்சா. இப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் ஒரு டவுட்டும் மீக்கப்படாது. ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் இனி எந்த கேள்வி தந்தாலும் செய்யலும் என்ற லெவலுக்கு வரணும். சரி தானே புள்ளு ரைட். அப்போ நல்லா படிங்க இன்ஷா அல்லாஹ். கெமிஸ்ட்ரியில் ஏண்டு உபகேலும் இன்ஷா அல்லாஹ் ரைட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் புள்ளு.